கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமந்து தவித்து கொண்டிருக்கும் ஒரு மாட்டை அவிழ்த்துவிட்டால் அது சந்தோஷத்தோடு துள்ளி குதித்து வரப்பினண்டை போய் அங்குள்ள புல்லை மேயும். அந்த மாட்டை தடவி கொடுத்தால் அதற்கு சுகமாக இருக்கும். மத்தியான வெயிலிலே அதை குளிப்பாட்டும் போது குளிர்ந்த தண்ணீரில் அது ஆனந்தமாய் நின்று கொண்டிருக்கும். பாவ அடிமைத்தனத்தில் தவிக்கும் மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கி கல்வாரி அண்டை கொண்டு போய் தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி அவனை கழுவி சுத்திகரிக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய பண்ணி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இதன் மூலம் ஆத்துமாவில் எவ்வளவு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கிறது! கர்த்தர் சாத்தானின் நுகத்தடியை முறித்து போடும்போது எவ்வளவு பெரிய விடுதலையும் எவ்வளவு பெரிய ஆனந்தமும் எவ்வளவு பெரிய இளைப்பாறுதலும் ஏற்படுகிறது! நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. ஒருமுறை மலேசியாவில் உள்ள பினாங்கு என்ற இடத்திலே போதை மருந்திலே சிக்குண்டு வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்த வாலிப சகோதர சகோதரிகளை ஒரு இளம் போதகர் தேடி போய் அவர்களிடத்திலே கிறிஸ்துவை பிரசங்கித்து ஊக்கமாக ஜெபித்து விடுதலையாக்கி சபைக்கு கொண்டு வந்தார். முன்பு அவர்கள் பெற்றோராலும் மருத்துவர்களாலும் அரசாங்கத்தாலும் கைவிடப்பட்டவர்களாயிருந்தார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் வந்தபோதோ கர்த்தர் அந்த போதை மருந்தின் பாதிப்பிலிருந்து முழு விடுதலை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த தீய பழக்கம் திரும்ப வராதபடிக்கு அந்த நுகத்தடியை முறித்து போட்டார். அவர்கள் பரிசுத்தவான்களாய் கர்த்தரை ஆடி பாடி துதித்தார்கள். அவர்கள் சாத்தானை பார்த்து சவால் விட்டு, சாத்தானே, கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார், இனி உனக்கு எங்கள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. பிசாசே, இனி நீ எங்களை அடிமை கொள்வதில்லை. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்று முழங்கினார்கள். ஆம், சாத்தானின் நுகத்தடி முறிகிற வேளையிலே அதனுடைய அடிமைத்தனத்தின் ஆதிக்கமும் முறிந்து போகிறது. விடுதலை பெற்றவர்கள் கிறிஸ்துனுடைய பிரசன்னத்திற்கு ஓடி வந்து அவருடைய சமூகத்திலே இளைப்பாறுகிறார்கள். கர்த்தருக்காக கனி தருகிற வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்திற்குள்ளும் சமாதானத்திற்குள்ளும் கடந்து வாருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. நாங்கள் உம்முடைய பாதத்தண்டியில் வந்திருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாருங்க, எங்களுக்கு இளைப்பாறுதலை தாருங்கப்பா. எங்கள் பாரங்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைத்து விட்டோம். எங்கள் சுமைகளெல்லாம் உம்முடைய பாதத்திலே வைத்து விட்டோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாவ கட்டுகளிலிருந்து விடுவித்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுவித்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவித்து, ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.